ஸ்ரீ குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் மத்திய அமைச்சு பணியில் வேலை செய்தவன். கடந்த 24 வருடமாக இந்த ஜோதிடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வருகிறது என்பதுதான் முக்கியமாக. ஆனால் மனிதன் தவறுகளை நிறைய செய்கிறான். அந்த தவறுகளை செய்துவிட்டு மறுபடியும் நான் எப்படி மேலே வருவேன் என்று கேட்கிறான். ஜோதிடத்தில் லக்னத்திலிருந்து 5வது இடம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒழுங்கான முறையில் கிரகங்கள் இருந்தால் கூட அது நட்சத்திர ஒளியை வாங்கி கொடுக்கிறது. அந்த நட்சத்திர ஒளிதான் ஒருவனுடைய கர்மா என்னவென்று தெரிகிறது. ஒரு பாவங்களையே செய்துவிட்டு நான் திரும்ப எப்பொழுது முயற்சி கொண்டு மேலே வருவேன் என்று நினைத்தால் அது நடக்குமா? ஆனால் இப்பொழுது ஒரு கிரகம் அன்றைக்கு உள்ள ராசியில், உதாரணத்துக்கு எடுத்த மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறது. அந்த செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறது. உடனே உங்களுக்கு இன்று 1 மாதம் 2 மாத காலத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து சேர்ந்து விடும்னா சேர்ந்து விடுமா? கர்ம வினை என்ன சொல்கிறதோ அதை தான். ஆக மொத்தத்தில் கர்மாவை கண்டறிந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான வருவதற்காகத்தான் நாம் ஜோதிடத்தை பார்க்கிறோம். அதை செய்து இதை செய்தால் உடனே வெளியே வருமா? முக்கியமாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வான் மண்டலத்தில் சர்வ சதாகாலமும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமிக்கு மேல் படர்ந்திருக்கும் ராசி மண்டலம், நட்சத்திரனுடைய இந்த 27 நட்சத்திரனுடைய ஒளியை வாங்கி கொடுப்பது, ஒளியை வாங்கி இதை பூமிக்கு பாய்ச்சுகிறது தான் கிரகத்தினுடைய வேலை. அப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது எந்த மாதிரியான கிரகங்கள், எந்த மாதிரியான நட்சத்திரத்தில் அது பிறக்கிறது என்பது ஜோதிடத்தில் தெரிகிறது. ஆனால் ஜோதிடத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து அசுப சுப பலன்களை சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் லக்னம் இருக்கிறது. இந்த லக்னம் என்பது ஒருவனுடைய உயிர் ஜீவன். இந்த தலையை எடுத்து விட்டால் உடல் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால் அந்த ஜீவன் போய்விட்டால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த லக்னத்தில் உள்ள மூளையில் எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தை வாங்கி ஜொலிக்கிறது என்பது பார்க்க வேண்டும். அதிலே அந்த நட்சத்திர தன்மை மாறி இருந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்ப லக்னத்தில் அவன் அறிவாளியாக வந்து சிந்தனை செய்வானா, இல்லை தவறான பாதைக்கு போவதை சிந்தனை செய்வானா என்பதுதான் முக்கியமாக. அதிலே கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்கு, எல்லாமே இருக்குதுங்க. அப்ப லக்னம் என்பது உயிர் ஜீவன். இந்த உயிர் ஜீவன் போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? ஆகையால் அதிலே 2வது இடத்தை வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்கிறார்கள். அந்த 2லே நாக்கு, அந்த 2லே நாக்கு உண்மை பேசுகிறதா, பொய் சொல்கிறதா, இல்லை ஏமாற்றி பிழைக்கிறதா என்பதுதான் முக்கியமானது. அதிலே அதனுடைய கிரகமே இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தன்மை மாறி இருந்தால் அது பிரச்சனை தான். ஒரு மனிதன் உண்மையை பேச வேண்டுமே தவிர பொய்யை பேசி கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? 3வது இடம் இளைய சகோதரம் என்றோம். சகோதரர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம், ஏது இருக்கிறேன்னு. இப்ப துரியோதன் கூட்டத்தை பார்த்தால் அண்ணன் சொன்னா 99 பேரும் லைன்ல நிற்பாங்க கரெக்டா. அது எல்லோருடைய ஜாதகத்தில் இருக்குமா? கஷ்டம்தான். 4வது இடம் மாத்ருஸ்தானம். நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க, எப்படி வாழ்க்கையை வாழ போறீங்க, எப்படி படிக்க போறீங்க, இதை கண்டுபிடிக்கிறதுங்க. அப்ப அந்த 4வது இடத்தில் ஒருவன் எப்படி வாழ்கிறான் நன்றாக நீங்க பார்த்திருப்பீர்கள். சில பேர் தவறான வாழ்க்கை எடுத்திருக்கிறார்கள், சில பேர் படித்து முன்னேறுகிறார்கள், சில பேர் பல பதவிகளுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் சில பேர் தன்னுடைய அந்த 4வது இடம் சரியில்லை என்றால்
அது முக்கியமாக கெட்டுவிடும். இப்பொழுது உதாரணத்தை கொண்டு சொல்ல வேண்டுமென்றால் கேந்திரம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கேந்திரம் 1, 4, 7, 10 1, 4, 7, 10 என்ன வேலையை செய்யும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 1, 4, 7, 10 1 லக்கணம், 4 மாத்திருஸ்தானம், அதாவது மனிதன் எப்படி படிப்பான், எப்படி வாழ்வான், எப்படி என்பது கண்டுபிடிக்க வேண்டிய இடம். 7வது இடம் கலத்தரம், அதாவது உங்களுடைய கலத்தரம் எப்படி அமையும் என்பது. 10வது இடம் தொழில். இந்த 1, 4, 7, 10 அடிபட்டு போயிருந்தால் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற முடியும்? அப்பொழுது அதை கண்டுபிடித்து கரெக்டான அவர்களுக்கு உண்டான பரிகாரம் அவர்களே அவர்கள் செய்து கொள்ளலாம். இதை கண்டுபிடித்து கொடுப்பதுதான் ஒரு ஜோதிடனுடைய வேலை. அதுக்கடுத்து 1, 5, 9 1 லக்கணம், 5 கர்மா, 9 பாக்கியாதிபதி, அதாவது அனுபவிக்க வேண்டிய நம்முடைய பொருள்கள், மூதாதையர் பொருள்கள், இந்த மாதிரி உண்டான போதெல்லாம் நாம் அனுபவிக்கிறது. ஆனால் அதுவும் கெட்டுவிட்டு 5வது இடம் கெட்டு போயிருந்தா என்னங்க பண்ண முடியும்? அதுதான் கர்மா. கர்மாவில் நீங்களே பார்ப்பீர்கள், நாட்டில் என்ன நிலைமை நடக்கிறது, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்கிறானா, இல்லை தவறான செய்கையை கையில் எடுத்து வாழ்கிறானா, இது எல்லாமே அந்த 5வது இடம்தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் 5வது இடம் என்பது இப்போ ஒரு கணவன் ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த திருமணம் செய்து வைத்ததும் அவர்களுக்குள் ஒரு 10 மாதத்திற்குள் ஒரு குழந்தை உருவாகிறது, அந்த தாயின் வயிற்றில் உருவாகிறது. அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய ரத்தம் எப்படி இருக்க வேண்டும்? பாவ ரத்தமாக இருக்க வேண்டுமா, இல்லை புனித ரத்தமாக இருக்க வேண்டுமா? பாவ ரத்தத்தை கொடுத்து விட்டு அந்த குழந்தை பிறந்ததும் அதுவும் பாவத்தில் உழல வேண்டியதுதானா? மனிதர்கள்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு தவறை கையில் எடுப்பதற்கு முன்னாடி பல தடவை சிந்திக்க வேண்டும். இதை சிந்திக்காமல் செய்வதால தான் அந்த ஜோதிடமே தப்பா போகிறது. இப்போ ஒன்றுமில்லை, குரு 5, 7, 9 பார்வை இருக்கும் இடத்தில் 5, 7, 9 வைத்துக் கொள்வோம். இந்த 5 எது? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. 7 அவங்களுடைய திருமண வாழ்க்கை, கலத்தர வாழ்க்கையை குறிக்கிறது. 9 பாக்கியமா, பால் பாக்கியத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க, அதை குறிக்கிறது. அப்போது அது இருந்தும் ஏன் நடக்கவில்லை? அதுதான் ஜோதிடத்தில் நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வது. பாவம் 5வது இடம் கர்மா. இதை சோதித்து கரெக்டான முறையில் யார் சொல்கிறார்களோ அதுதான் நல்லது. அதனால் நீங்கள் அதை செய்து விடுங்க, இந்த தோஷம் கழிங்க, அந்த தோஷம் கழிங்கன்னா நடக்காது. ஒரு மனிதன் தன்னைத்தானே திருத்தி கொள்ள வேண்டும். இதை சொல்லுவதுதான் ஜோதிடம். அதற்கு 5, 7, 9 வைத்துக் கொள்ளுங்கள். குரு 50 இருக்கு, அவருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஒழிய, அவர்களுடைய நண்பர்கள் நட்சத்திரத்தில் ஒழிய, வேறு நட்சத்திரத்தில் இருந்தால் அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு போக முடியாது. அதற்கடுத்து 7வது இடம் கலத்தரம், முக்கியமானது திருமணம். இது அந்த திருமண வாழ்க்கை எப்படி அமைகிறது? ஒரு மனிதன் காதலிக்கிறான், காதலித்து விட்டு 6 மாசம் 7 மாசம் கூட ஒழுங்கா வாழறது இல்லை. ஏன் இல்லை என்றால் அவர்களுடைய சேர்க்கை, அவர்களுடைய ஜோதிடத்தினுடைய விதி மாறி போயிருக்கும். அதனால் ஒரு மனித வாழ்க்கை என்பது உடலும் உள்ளமும் ஒன்றிணைந்தால்தான் அது வாழ்க்கை. அப்படி இல்லாமல் தவறுகளும் நிறைய நடக்கிறது. அப்படி நடக்கும்போது அந்த உடலும் உள்ளமும் எப்படி ஒன்று சேரும்? உடல் வேறு, உள்ளம் வேறு. இப்படி இருக்கும்போது அது சரியான முறையில் இணைக்கவில்லை என்றால் அது தவறாகத்தான் போகிறது. இதை நீங்களே நிறைய பார்த்திருப்பீர்கள். ஒரு திருமண வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை முகம் பார்த்து திருமணம், முகம் பார்த்து காதல், இப்படி வந்தால் இந்த உடல் எப்படி இருக்கிறது, இந்த உடல் எப்படி அமைகிறது, இந்த உள்ளம் எப்படி இருக்கும், இந்த உள்ளம் எப்படி இருக்கும், ஒரு ஆண் பெண் உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்பதை முதலில் ஆராய வேண்டும். அதை ஆராய்ந்துதான் திருமணமே செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது நடக்கிறதா? நடக்கவில்லை. 99% கம்ப்ளீட் அவுட். காதல் திருமணம் என்பது சரியாக இல்லை. ஏன் இல்லை என்றால், முதல் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி என்று இருக்கிறார்கள், பிறகு பிரிகிறார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதனுக்கு தேவைதானா? ஆனால் இது நடந்து கொண்டிருக்கும். அதனால் அவர்களுடைய மூதாதையர் செய்த கர்ம வினை அனுபவித்துதான் போக வேண்டும். அதை
முன்னாடியே தெரிந்து அதை வெளியே எடுக்க வேண்டியதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை. ஒரு கோழையை கூட நெஞ்சி நிமிர்த்தி அவனுக்கு எல்லா பலன்களையும் சொல்ல வேண்டும். அதை விடுத்து அவனை கோழையாக்கி. அன்பார்ந்த நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. வாரிசு என்றால் என்ன? அது ஆண் வாரிசா பெண் வாரிசா? இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனித வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் பெண் பிறக்கிறது, ஆண் பிறக்கிறது. பெண்ணை ஒரு 18-20 வயசு முடிந்ததும் திருமணம் செய்து கொடுத்து விடுகிறோம். அது அந்த கணவன் வீட்டிற்கு சென்று விடுகிறது. ஆனால் இங்கே ஒரு ஆண் மகன், அவனை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கி அப்புறம் திருமணம் செய்து எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஆண் வாரிசு மட்டும்தான் அவனுக்கு வாரிசு. பெண் வாரிசு அவர் திருமணம் செய்து கொண்டு போன கணவன் வீட்டில் தான் அவருக்கு பிறகு போகும் குழந்தைக்கு வாரிசே தவிர அவருடைய தகப்பனாருக்கு வாரிசாக ஆக முடியாது. ஆகையால் சில வீட்டில் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் ஆண் வாரிசு இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஆண் வாரிசு இல்லாத பெண் மட்டும், அது 1, 2, இப்பொழுது நடைமுறைக்கு 1 போதும் என்று நிறுத்திக் கொள்கிறார்கள். இப்ப அந்த பெண் வாரிசாக முடியுமான்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக ஆக முடியாது. இவன் சேர்த்து வச்ச சொத்தை அனைத்தையும் அவங்க திருமணம் செய்து கொடுக்கிறார்களே, அந்த வீட்டுக்கு தான் போகும். அதனால் அந்த வாரிசு அதோட முடிந்து போயிருது. இப்போ ஒரு 4 தலைமுறைக்கு அதை சொல்றோம். அப்ப அந்த 4 தலைமுறையிலிருந்து எடுத்துக்கொண்டாலே அந்த 4 தலைமுறையிலிருந்தே பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை ஏன் செய்தோம், எதுக்கு செய்தோம் தெரியாது. பணம் மட்டும் ஒரே குறிக்கோள். இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி போகலாம், ஏது என்று. இவன் உழைத்து சம்பாதிச்சானா, உழைச்சவங்கிட்ட அடித்து சம்பாதிச்சானது அவனுக்கு தான் தெரியும். அப்போ இந்த தவறுகளை செய்துவிட்டு கடைசியில் வாரிசே இல்லாத போகும். அந்த ஊழ்வினையை அறுக்க முடியுமா? அதுதான் பாவம். அந்த பாவத்தின் சம்பளத்தை ஏன் வாங்குகிறது என்றுதான் நான் சொல்லவில்லை. நிறைய ஜோதிடத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பெரிய சித்தர்கள்லாம் எல்லாமே கேட்கிறார்கள். ஆனால் அந்த இந்த வாரிசு இல்லையே என்று தான் நொந்து எல்லாம் போயிருக்கிறான். அதனால் நண்பர்களே, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றான், தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி என்றான். நீங்கள் பாவம் என்ற கல்லறைக்கு போய்விடாமல் தர்மதேவன் கோயிலுக்கு செல்லுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு மனிதனாக ஆக முடியும். தவிர மீது எல்லாம் நீங்க எதை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னா ஆகவே முடியாது. ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணியிருக்கிறார்கள் சித்தர்கள். 360 டிகிரி கோணத்தில் இந்த கோயிலுக்கு சென்றால் நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது. ஆனால் அந்த கோயிலுக்கு செல்வதான அனைவருமே நல்லவர்களா கெட்டவர்களா என்று யாருக்கு தெரியும்? அதனால் கோயில் என்பது நாம் போயிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணி நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஆனால் பாவம் செய்யாதீர்கள். பாவம் செய்ய செய்ய நம்முடைய குடும்பம் தான் அழிந்து போகும். அதனால் இதையெல்லாம் நினைத்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல மனிதர்களாக வாழ முடியும். 4 பேருக்கு நல்லது செய்யுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் உங்களுக்கு பணம் இருந்தால் ஒரு 10 பேருக்கு உணவளியுங்கள். அதுவும் முடியாதவர்களுக்கு வீட்டுக்குள் கூப்பிட்டுட்டு ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு இருப்பான், அவனுக்கு போடுறதெல்லாம் சாப்பாடு இல்லைங்க. உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்த ஏழைகள், முடியாமல் இருப்பவர்கள், இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம். அதனாலதான் அன்னதானம் என்று அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்னதானம் என்றால் என்னன்னு. அதனால் வாழ்த்துபவர்களை அந்த உள் எண்ணத்திலிருந்து வாழ்த்துவர்கள் தான் உங்களை வாழ வைப்பார்கள். அதனால் ஏமாற்றுபவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் எது ஒன்று கொடுத்தாலும் சரினா எப்படியோ நடக்கிறது. அதனால் அவர்கள் உங்களை மனமாற வந்து சாப்பிட்டு விட்டு வாழ்த்து விட்டு போற நினைக்காதீர்கள். அடையுமே எங்கே சம்பாதிச்சா அந்த பணத்தை எனக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். புரியுதுங்களா? அதனால நீங்கள் சம்பாதிக்கும் நல்ல பணத்தை, இல்லை பாவ பணத்தை சம்பாதித்து இருந்தாலும் இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன் என்று நன்றாக உதவி செய்யுங்கள். 4 பேருக்கு உதவி செய்யுங்கள். நலிந்து போனவர்களை வாழ வையுங்கள்.
ஏழைகளின் எண்ணத்தை வந்து உள்வாங்குங்கள். இப்படியெல்லாம் செய்தால்தான் நம்முடைய பாவம் விடுபடும். நீங்கள் எங்கேயே போய் ஏதோ ஒரு யாகம் வளர்த்தி அந்த யாகத்தின் மூலமா நான் நல்லவனாகிடுவேன் என்றால் நல்லவனாக முடியாது. அதனால் உங்களுடைய பாவம், நீங்க என்ன பாவம் செய்கிறீர்கள் என்று அது உங்களுக்கே தெரியும். அந்த பாவத்தை விடுவிக்க பல கோணங்களில் நல்ல வழி இருக்கிறது. அந்த நல்ல வழி கண்டிப்பாக செய்யுங்கள். நீங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போயிருந்தால் என்னுடைய விலாசத்தையும் நம்பரையும் தருகிறேன். நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்க, நேரடியாகவும் வாங்க. உங்களுடைய கர்மாவில் என்ன இருக்குது என்று சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு பரிகாரம் நீங்களே செய்து கொள்ளும் பரிகாரம் தான். எளிய பரிகாரம், சிந்தனை, இதையெல்லாம் சொல்லி அதிலிருந்து உங்களை விடுபட என்னால் முடிந்ததை செய்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால், நான் பேசியது தவறு இருந்தால், ஏதாவது என்னை கேட்க வேண்டும் என்றாலும் கேட்கலாம். தவறு இருந்தாலும் சுட்டி காமியுங்கள். ஆகவே அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக உங்களிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.